ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். நம்ம ஏற்கனவே டாக்டர் காதர் வலி சார் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, எப்படி நம்மளுடைய இப்ப லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்றது வந்து பிரபலமா எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல இருந்து எப்படி கியூர் பண்ணும் அப்படின்ற முறையை வந்து யாரும் நமக்கு சொல்லித் தரதில்ல. அப்படியே அவங்க சொல்லிக் கொடுத்தாலும் அது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது மூலமா நம்ம வாழ்க்கையில பெருசா எதுவும் மாற்றங்கள் ஏற்படல. அந்த நோய்களோட தான் நம்ம பயணிக்கிற மாதிரி காலம் முழுக்க நீங்க வந்து இந்த மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டாயத்துக்கு தான் நம்ம உட்படுத்துறோமே தவிர, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், இதுல என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கோம், எப்படி நம்மள வந்து சரி செய்துக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து முழுமையாக யாரும் சொல்லதா எனக்கு தெரியல. அதனால அது போல ஒரு முயற்சியில ஈடுபட்டவர் தான் டாக்டர் காதர்வள்ளி. அவருக்கு சமூகத்துல அவரு பரிச்சயமான சில விஷயங்கள் வந்து அவர் முன்னாடி நடக்கிற சில அனுபவங்கள், மற்றவங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் மூலமா அவருக்குள்ள அந்த சிந்தனை தூண்டப்பட்டு, இது வந்து நம்ம சமூகத்தை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்றத வந்து உணர்ந்து, தன்னுடைய வேலையும் வந்து விட்டுட்டு அவர் முழுமையாக இந்த ஒரு சமூக பணியிலையும் அதோட சேர்த்து அவர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அவருடைய நிலத்துல வந்து இயற்கை முறையில் எப்படி விவசாயம் பண்றது அப்படின்றத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. சயின்டிஸ்டாகவும் இருக்கிறாரு. எல்லா துறையிலும் அவர் வந்து சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அவருக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. வந்து ஏதோ மருந்துகளுக்கு மாற்று அப்படின்றது கிடையாது. மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் உடைய விஷயங்கள் அவங்க சொன்ன அந்த வழிமுறைகள் அதுல இருந்து நம்ம வந்து நவீன கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல தீங்கை நமக்கும் நம்மை சுத்தி இருக்க சமூகத்துக்கும் நம்ம வந்து விளைவிச்சுக்கிட்டோம். எதிர்கால சந்ததிகளுக்கும் நம்ம வந்து அதை கொண்டு செல்றோம். அது மாதிரி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியான பாதையில எப்படி மாத்திக் கொள்வது, நமக்கு இருக்கிற நம்மை சூழ்ந்திருக்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்றது தான் வந்து இந்த சிறுதானியங்கள் மற்றும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டயட் மூலமா அவர் வந்து சொல்லித்தராரு. இது எந்த வகையிலயும் வந்து நீங்க உட்கொள்ற மருந்துகள் ஏதாவது இருந்தா அதுல இருந்து நீங்க உடனடியா விட்டுட்டு இதுக்கு மாறணும் அப்படின்றத வந்து அவர் எங்கேயுமே சொல்லல. அவங்களுடைய சௌகரியத்துக்கு போல வந்து இதை லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கணும். என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்குது ஒவ்வொரு நோய்களுக்கும், எப்படி நம்மலாம் பொதுவாக என்னென்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து தனிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நம்ம செய்யறது. முழுமையான ஒரு சிலபஸ் மாதிரி முழுமையான ஒரு விஷயங்கள் அவர் சொல்லிட்டாரு. அது வந்து நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் பொறுத்து நம்ம அதை மாத்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ வந்து அவர் வந்து மெயினா எந்த ஒரு வாக்கியத்தை பின்பற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உபநிடதங்கள்ல சொல்லப்பட்டிருக்க சர்வே ஜனாக சுகினோ பவந்து அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, நம்ம லை ஒவ்வொரு உயிரினமும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதுபடி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். மனிதர்கள் வந்து பல காலங்களாக நமக்கே தெரியும், நம்மளுடைய கேட்டல்ஸ், நம்ம வளர்க்குற கேட்டல் பசுக்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதை வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக வளர்த்து அதை வந்து எந்த கட்டத்துல நம்ம கொண்டு போய் நம்ம வாழ்க்கை முறையை நிறுத்திருக்கோம். நான் மட்டுமே நல்லா இருந்தா போதும், அவங்க எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம். முன்னேறின்னு சொல்றதை விட பின்னேறி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னா, எந்த ஒரு உயிரினமும் பூமியில எந்த ஒரு உயிரினம் வாழ்ந்தா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சமநிலையுடன் வாழ வேண்டும். மற்ற ஒரு உயிரினங்களை மதிச்சு அவங்களுக்கும் உரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து நம்ம எத்திக்கல் டயட்ல கூட நம்ம அதை சொல்ற விஷயம். சோ இப்ப வந்து மனிதர்கள் வந்து ஒரு எக்கனாமிக் மாடல்ல இருக்காங்க. அதாவது என்னன்னா, வியாபார ரீதியாக நம்ம வந்து லாபம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு இதுல ஒரு கன்சியூமிங் கல்ச்சர். நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம சுத்தி என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மனிதர்களையும் விட்டு வைக்கல. மனிதர்களையும் வந்து நம்ம எப்படி சுரண்டலாம், அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் போயிட்டு இருக்குது இப்ப நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்கனாமிக் மாடல்ல நம்ம வாழாம, கன்சியூமிங் கல்ச்சர்ல வாழாம, இக்கோலாஜிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தது போல
நம்மளையும் நம்ம வந்து அதுல ஒரு பகுதி தானே தவிர நாம பிரதானமானவர்கள் அப்படின்றது இல்லாம இயற்கையுடன் சேர்ந்து நம்ம வாழணும், அதன் ஒரு பகுதியாக நம்ம வாழணும் அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்சர்விங் கல்ச்சர், மனிதர் வந்து இந்த ஆம், இயற்கையில வந்து நம்மளும் ஒரு பகுதின்னு சொல்லணும். அதை விட மத்த ஒரு உயிரினங்களோட நம்ம மேன்மையானவர்கள் அப்படின்ற தாட் நமக்கு வருது இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து கன்சர்வ் பண்ற, பாதுகாக்கிற பொறுப்பும் நமக்கு இருக்குன்றத நம்ம உணரணுமே தவிர அதை சுரண்டி நம்மளுடைய சுயநலத்துக்கு வந்து ஆம், பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து செயல்படக்கூடாது அப்படின்ற சொல்றேன். சோ அதுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் மாத்த வேண்டியிருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் இவ்ளோ மாற்றங்களா அப்படின்னு நமக்கு தோணலாம். அந்த அளவுக்கு நம்ம மெதுமெதுவாக வந்து தவறான பாதைக்குள்ள வந்துட்டு இருக்கோம். ஸோ மெதுமெதுவா நம்மளுடைய சௌகரியத்துக்கு தகுந்தது போல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத ஒரு நோக்கி நம்ம போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ காலையில எழுந்துக்கிறது, இது வந்து பல பேருக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து எழுந்துக்கிறதே வந்து நைட் லேட்டா தூங்குறது, காலையில நேரம் பொறுத்து எழுந்துக்கிறது, இது வந்து இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல்ல மாறிட்டு இருக்குது. ஆனா அது மாரி இல்லாம, நம்மளுடைய உடல் வந்து சிர்கேடியன் ரிதம் பத்தி தான், அதப்படி தான் இயக்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சன்னுடைய ரேஸ் வந்து நம்மளுடைய ஹார்மோனல்ஸா இருக்கட்டும், எதையுமே இருக்கட்டும், நம்ம உடலை வந்து சரி செய்யறதுக்கான சக்தி வந்து அங்கதான் இருக்கு. அதனை அதுவும் ஒரு பகுதியா இருக்கு. ஸோ அப்ப அதனால நம்ம கண்டிப்பாக வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திக்கிட்டு நம்மளுடைய பல் துலக்கிறது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம், ஏன்னா இதுல வந்து எல்லாமே தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி தான் இருக்கு. அதனால இதை நம்மளே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இனி வரும் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வந்து நம்ம வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, விளம்பரங்கள்ல நிறைய இதுல சொல்றாங்க, உங்களுடைய பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்கா, உங்களுடைய பேஸ்ட்ல வந்து கறி இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து இது எவ்வளவு நன்மை வாய்ந்தது அப்படின்றத வந்து இது எப்படி செய்முறை எப்படின்றதையும் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்து வர செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் யூஸ் பண்ண நம்ம டீத்துக்கும் வந்து ரொம்ப பற்களுக்கும் நல்லது. அது வந்து ஒயிட்டாகவும் ஆகும். ஸோ ஒயிட்னிங்னு தனியா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு தடவை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட வேப்பங்குச்சி, அதுக்கப்புறம் வந்து புங்கங்குச்சி, ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து ப்ரஷ் மாதிரி எடுத்து நம்ம வந்து பல்ல வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இதுல 3 விஷயங்கள் நம்ம 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது, பல் துலக்கிறது, ப்ரஷ் பண்றது எந்த வகையில பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து நம்மளுடைய காலை கடனை வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிகாலை இருக்கிற அந்த சன்ரைஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர்ல இருக்கிற அந்த சன்ரைஸ், அதை வந்து ஒரு 10 நிமிடங்களாவது நம்ம வந்து அதை பார்க்கணும். அது சூரிய நமஸ்காரம் செய்யறது, அந்த யோகம் செய்யறது செய்யலாம், இல்ல அப்படியே ஜஸ்ட் சன் கேசிங் கூட நம்ம பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, விடை காலையில இருக்கிற அந்த சன் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு 7 மணி 8 மணி 9 மணி இந்த மாதிரி வர சன்லைட்டை வந்து சன்னை வந்து நம்ம கேஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு கலர்ல இருக்கிற அப்பதான் சூரியோதயம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு வலிமை தரக்கூடிய நமக்கு அந்த அந்த ஒரு கதிர்கள் அந்த டைம்ல தான் இருக்குமே தவிர ஃபுல்லா ஒரு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கிற சன்லைட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பியர்சிங், நம்ம கண்ணை வந்து அப்படியே குத்துற மாதிரியான ஒரு கதிர்கள் இருக்கக்கூடாது. கண்களுக்கு இதமளிக்கக்கூடிய காலை வெயில் இருக்கு இல்லையா, அது ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய அதை வந்து ஒரு 10 நிமிடங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் கூட பார்த்து கண் வந்து கண்ணாடி தேவைப்படாத ஒரு காலமாக இருந்தது. ஸோ அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற ஆற்றல், சன்லைட்ல இருந்து விட்டமின் டி தான் கிடைக்கும், இப்படிதான் நம்மளோட விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கு. அதை தாண்டி நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல முடிஞ்சா அந்த சன்லைட்லயே ஒரு 10 நிமிடங்களாவது குறைந்தது சொல்றாரு. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு கண்ணை மூடி நமக்கு தெரிஞ்ச இந்த ஆனாபானாசதி தியானத்தையே வந்து நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலையில எழுந்த உடனே கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாக் அப்படின்றது, நம்ம ரொம்ப நீண்ட நேரம் நம்ம வந்து தூங்கி இருக்கிறோம். இப்போ காலையில எழுந்து சுறுசுறுப்பா நம்மளுடைய பாடி கிளாக் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதனால வந்து நம்ம காலையில ஒரு வாக்கிங் போறது சிறந்தது. அதுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து மினிமம் குறைந்தபட்சம் வந்து 1.25 மணி நேரம்
வாக்கிங் போக சொல்றாரு. ஸோ முடிஞ்சா காலையிலேயே 1.25 மணி நேரம் போறதோ, இல்ல நம்ம வந்து காலைல கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணிட்டு, ஈவினிங்ல நம்மளால முடிஞ்சா நம்ம அப்பவும் பண்றது. அது வந்து சிறப்பானதா இருக்கும். இல்லையா நம்ம வந்து காலையிலேயே கொஞ்ச நேரம் பண்றதோ, இல்ல முழுமையான நேரம் பண்றதோ, அந்த அதிகாலை வெயில்ல ரொம்ப நல்லது. இதுல வந்து காலை நம்ம வாக்கிங் போகும்போது, நம்ம நடைப்பயிற்சி போகும்பொழுது, அதுல வந்து அதோடைய கால நேரம் தான் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றாரு. டியூரேஷன் ஆஃப் வாக். அதிக நேரம் நம்ம வந்து வாக்கிங் பண்ணணும் தானே தவிர, ஃபாஸ்ட்டா பண்றோமா, ஸ்லோவா பண்றோமா அப்படின்றத விட, நேரம் அப்படின்றது எவ்வளோ நேரம் நம்ம வந்து கால்ல கைய ஆக்டிவேட் பண்ணி, நம்ம உடம்ப வந்து பயிற்சிக்கு உள்ளாக்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதேபோல அடுத்ததா காலை குளியல் அப்படின்னு வரும்பொழுது, வாக் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வெப்பமடையும் இல்லையா? அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீல இல்லது நார்மல் வாட்டர்ல நம்ம வந்து குளிச்சுக்கலாம். ஹாட் வாட்டர்ல வந்து நம்ம குளிக்கிறது நல்லது கிடையாது. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சோம்பல தான் குடுக்கும். அதனால அ நார்மல் வாட்டர்ல இல்லன்னா லூக்வார்ம் வாட்டர் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீல நம்ம வந்து குளிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இயற்கை முறையில நமக்கு வந்து கஷாயங்கள், இந்த மில்லட்ஸை தாண்டி, சிறுதானியங்கள தாண்டி எந்த ஒரு நோய்க்கு எந்த கஷாயங்கள் குடிக்கணும் அப்படின்றதையும் சொல்வாரு. அத வந்து ரொம்ப எளிய முறையில 2 நிமிஷத்துல கஷாயம் தயாராயிடுமே தவிர, மணிக்கணக்கான நேரம் நம்ம அத கொதிக்க வைக்கவோ, அ வேற ப்ராசஸிங்கோ தேவை கிடையாது. ஸோ அதனால அத வந்து ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அம் செம்பு தகட வச்சு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர கொண்டு தான் நம்ம இந்த கஷாயங்கள் செய்யணும் அப்படின்றதையும், கஷாயங்கள்னு சொல்றத விட ஒரு ஹெர்பல் டீ அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கம்மியான நேரம் தான் அது தயார் பண்றதுக்காகும். அத இனிமேல் நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூட சேர்த்து பனை வெல்லம் அத தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அ நாட்டு சர்க்கரையோ, இல்ல அந்த கரும்புல எடுத்துக்கக்கூடிய சர்க்கரை வந்து பயன்படுத்தக்கூடாது. நாட்டு சர்க்கரைய பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கஷாயங்கள் வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்பொழுது அத குடிக்கணும். அது வந்து ரொம்ப ஆற வச்சு குடிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சில நோய்களுக்கு வந்து அவரு ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய வந்து குடிக்க சொல்லியிருப்பார். எண்ணெய் அப்படின்னும் பொழுது, ஆம் மரச்செக்குல அதாவது இந்த செக்கு மாடுகள் இருக்கு இல்லையா? செக்கு காளை இருக்கு இல்லையா? அந்த செக்கு எண்ணெய். அந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து அவர் வந்து பயன்படுத்த சொல்லுவாரு. ஸோ அது வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த புரோட்டோகால்ல குடுத்திருக்கிறது படி நோய்க்கு தேவைப்பட்டா அத வந்து குடிக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ அது வந்து கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிஷங்கள் கேப்புக்கு அப்புறமா அந்த எண்ணெய குடிக்க சொல்வாரு. ஸோ அது வந்து அந்த புரோட்டோகால் சொல்லும்பொழுது நமக்கு வந்து சொல்லிடுவோம். ஸோ அப்ப வந்து நீங்க அத அதுக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். இப்ப ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல வந்து ஸ்ட்ரிக்ட்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் அந்த நோயிலிருந்து முழுமையா விடைபட முடியும். அப்படின்றத வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து அன்ஹெல்த்தியான எல்லா விஷயங்களும் நம்மளுடைய உணவுல இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அது என்னென்னன்னா, நம்ம வந்து அரிசி சாப்பிடுறது, கோதுமை சாப்பிடுறது, நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறது, மைதா பொருட்கள சாப்பிடுறது, டீ, காஃபி குடிக்கிறது, சர்க்கரை பயன்படுத்துறது, அனிமல் பேஸ்ட் ஃபுட் அனிமல் பேஸ்ட் ஃபுட்டு, அப்புறமா அனிமல் பேஸ்ட் மில்க். A1, A2 எந்த ஒரு மில்க்கா இருந்தாலும் அது வேண்டாம். அப்புறமா ரீஃபைன்ட் ஆயில் பயன்படுத்துறது, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப நமக்கு நோய்களுக்கு காரணமா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். அதேபோல ட்ரை ஃப்ரூட்ஸ், பதப்படுத்தப்பட்ட ஒரு பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள் சொல்லலாம். ஸோ அத மாதிரி அத வந்து உலர்த்துறதுக்கு வந்து எல்லாமே இயற்கை முறையில பண்ணாம ரசாயனங்கள உட்படுத்தி தான் பண்றாங்க. ஸோ அத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து 2 வேளை உணவு சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்றாரு. அதுக்கு தான் வந்து சிறுதானியங்கள் பயன்படுத்தும் பொழுது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த ஒரு முறைக்கு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து கஷ்டப்பட்டு நம்மள வந்து பண்றது கிடையாது. ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது, நமக்கு வந்து அந்த பசி வந்து ரொம்ப அதிகமா இல்லாம, நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரத்தத்துல வந்து அந்த சர்க்கரை அளவு போயிட்டே இருக்கும் பொழுது, நமக்கே வந்து ஒரு 2 மீல் தான் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 40 இயர்ஸ்க்கு மேல அந்த அளவுக்கு ஆயிடும். அதேபோல வந்து எந்த மாதிரி பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நம்மளுடைய லொக்காலிட்டில நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள்ல தயாராகிற சீசனல் ஃப்ரூட்ஸ வந்து
உற்பத்தி செய்யப்படுற சீசனல் ஃப்ரூட்ஸை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் உலர்பழங்களை பயன்படுத்தாம ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்றது. அதே போல பட்டர் மில்க், மோர் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து வீகன் மோர் எடுத்துக்கலாம், பிளான்ட் பேஸ்ட் மில்க், பிளான்ட் பேஸ்ட் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சு ஏதாவது வந்து தேசி மில்க் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்க மோர், ஏன்னா பழக்க தோஷத்துல இருந்தா ஆரம்ப கட்டத்துல அதை எடுத்துக்கலாம். போக போக நம்ம வந்து பிளான்ட் பேஸ்ட் மில்க்ல தயார் பண்ற மோரை வந்து எடுத்துக்கிறது 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ பிளான்ட் பேஸ்ட் மில்க் அது எப்படி தயார் பண்றது அப்படின்றதையும் நம்ம போக போக பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறு அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி போகலாம். அப்ரப்டா நம்ம உடனடியாக மாற்றங்களை நம்ம செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செஷன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போக போக ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து கிரவுண்ட் நட் மில்க், நிலக்கடலைல இருந்து எடுக்கப்படுற பால், கம்புல இருந்து எடுக்கப்படுற பால், அதுக்கப்புறம் எள்ளுல இருந்து எடுக்கப்படுற பால், தேங்காயில எடுக்கப்படுற பால், இந்த மாதிரியான பால் எல்லாமே வந்து பிளான்ட் பேஸ்ட் மில்க் எல்லாமே நிறைய சத்துக்கள் கொண்டதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரலாம். அடுத்து வந்து சாயந்தரம் முடிஞ்சா நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாயந்தரம் நம்மளோட ஸ்கெடியூல்ல முடிஞ்சா நம்ம வந்து சூரிய அஸ்தமம் ஆகுது இல்லையா, ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து நடைப்பயணம் செய்யலாம். காலையில நம்மளால ஃபுல்லா செய்ய முடியலன்னா 2 டைம்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே போல ஈவினிங்லயும் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் அந்த சன்லைட் வந்து நம்ம பார்க்கறது நல்லது. ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து இயற்கையோட நம்ம வந்து கொஞ்ச நேரத்தை வந்து செலவிடணும். இயற்கையில இருக்கிற அந்த காலை நேரத்துல இல்லைன்னா மாலை நேரத்துல நமக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த போல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால ஆஹ் ஒரு 10 நிமிஷங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த இயற்கையோட இருக்கிறது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம். ஆனா அது இயற்கையோட இருக்கும் பொழுது டைம் போறதே தெரியாது. மரங்கள் செடிகள் இருக்கிற இடத்துல, ஒரு பார்க் இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டுல தோட்டத்துல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இயற்கையோட அதுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சறதா இருக்கட்டும், அதோட சேர்ந்து இருக்கட்டும், அதுல இருக்கிற ஹாப்பினஸ் நமக்கு நமக்கு வந்து உள்ள இறங்கிடும். ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைகளுக்கும் இது ஒரு பழக்கமா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்துடணும். அதை எப்படி வளர்க்கறது, நீங்க சீட் ஏதாவது கொடுத்து கூட அவங்க கையில இதை வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள அது வந்து முளைத்து வருது, அதுக்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து இதை ஈடுபாடுடன் செய்ய ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு கிடைச்சாலும் அதை வந்து இயற்கையில இருந்து நமக்கு பெறப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம திருப்பி ரீசைக்கிள் எப்படி பண்ணணும், மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா அது எப்படி நமக்கு உரமாக மாறுது, இது போல பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் இயற்கை சார்ந்த. அதை தவிர்த்து எல்லாமே வந்து பாட புத்தகங்கள்ல அவங்க கத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம வந்து வீட்டுல சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்லித் தரப்போறோம். ஸ்கூல்ல வந்து ஒரு 30-40 குழந்தைங்களை வச்சு ஒரு டீச்சர் வந்து அந்த டைம் கேப்லயே வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றது நம்ம அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இயற்கையுடன் சேர்ந்து இருக்கும்போது எந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது, இயற்கையில் எப்படி விதைகளை நம்ம இப்ப தக்காளி எடுத்துக்கிறோம்னா அதை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி விட்டாலே நமக்கு அதுல இருந்து செடி தக்காளி செடி கிடைக்கும். நம்மளுடைய மிளகா, காஞ்ச மிளகா யூஸ் பண்றோம்னா அதுல இருக்க விதைகளை உதிர்த்து தண்ணி பாய்ச்சினாலே எப்படி அதுல இருந்து செடி வரும். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க கொடுக்க இது பிராக்டிக்கலா நம்ம வந்து சயின்ஸ் அவங்களுக்கு சொல்லித் தரோம். நேச்சுரலோட அலைன் ஆக்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு நமக்கு இடம் இல்லைனாலும் ஒரு சின்னதா ஒரு பாட் எடுத்துட்டு அதுல வந்து அதை எப்படி அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம சொல்லித் தரலாம் ஃபிளவர் பாட்ல. ஸோ இது போல செய்யறது. அதுக்கப்புறம் வந்து சாயந்தர நேரத்துல வந்து வாக்கிங்க்கு அப்புறம் வந்து அந்த சன் கேசிங்க்கு அப்புறம் இந்த கஷாயங்களை வந்து காலையில குடிச்ச கஷாயங்களை சேம் அதே கஷாயத்தை அதேன்றத போது சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனா அதே ஹேர்பை கொண்டு தயாரிச்ச அந்த கஷாயத்தை வந்து சாயந்தரமும் குடிக்கலாம். அது வந்து கஷாயம்னே சொல்லக்கூடாது, அது ஆக்சுவலா ஒரு டீ காஃபி மாதிரி தான் இருக்கும். அது பனை வெல்லம் போட்டு நம்ம பருகும் பொழுது அதை வந்து அதுக்கு பேர் நம்ம கஷாயம் சொன்னா தான் நம்ம ஏதோ கசப்பு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி அதை வந்து சாயந்தர நேரத்துலயும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து இரவு உணவு எடுத்துக்கலாம். அப்புறம் இரவு உணவு எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து படுத்து தூங்கணும். மினிமம் தான் சொல்றோம் எல்லாமே. ஸோ மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் பொறுத்து தான். நம்ம ஒரு 7 மணிக்கு வந்து நம்ம உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு படுக்கலாம். ஸோ அது போல 6 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா 8:30 மணிக்கு படுக்கலாம். அது போல வந்து
சாரி 6 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 1.5 hours வந்து 7:30. ஸோ 7:30 அந்த மாதிரி படுத்துக்கிறது, 8 o'clock படுத்துக்கிறது மினிமம் தான் நம்ம சொல்றது. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 2 hours 3 hours அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கூட படுத்துக்கலாம். மினிமம் வந்து ஒரு 90 minutes, அதாவது 1.5 மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேப் கொடுத்து தான் நம்ம படுக்கணும். இதில் வந்து இன்னும் அதை டீப்பா நம்ம பார்க்கும் பொழுது சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னு நம்மள சலைவா வந்து எச்சில் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து செரிமானத்துக்கு நம்ம வயிறை வந்து தயார் பண்றது. அப்போ நம்ம உடனே படுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாயில எச்சில் சுரக்கும் இல்லையா? ஜொல்லுன்னு கூட சொல்லுவாங்க சில நேரத்துல. தூங்கிட்டே இருக்கும் பொழுது வாயில வந்து நிறைய சலைவா செக்ரேஷன் இருந்து வாய் ஃபுல்லா வெளியவும் அந்த சலைவா வந்துரும், அந்த எச்சில் வந்துரும், உமிழ்நீர் வந்துரும். அது எதுக்குன்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ துரிதப்படுத்துறதுக்கு, சரி செய்யறதுக்காக அந்த ஜூசஸ் நம்ம வாயில இருந்து செக்ரேட் ஆகுது அந்த சலைவா. அதை வந்து நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் கட் டவுன் ஆயிட்டு நமக்கு அந்த சலைவா ஃபுல்லா வந்து நம்ம விழுங்காம பில்லோ ஃபுல்லா நனைஞ்சிரும், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் இந்த கேப் கொடுத்து நம்ம படுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தூங்கும் பொழுது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்குற ரூமை வந்து இருட்டாக வச்சுக்கணும். அதுல வந்து எந்த வகையான லைட்லாம் நம்ம போடக்கூடாது. வேற ரூம்ல வேணா லைட் ஏதாவது போடுறோம், அந்த 5 watts பல்ப் எல்லாம் போடுறோம்னா அது வேற ரூம்ல போட்டுக்கலாம். தூங்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து டார்க்கா அந்த ரூமை வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா அப்போதான் நம்ம உடம்புல இருக்கிற ஸ்லீப் ஹார்மோன்ஸ், நம்ம ஹீலிங் ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம உடம்ப வந்து தயார் பண்ணும். அதுக்கு வந்து டார்க்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு ஒளி நிறைந்த இடத்துல இருக்கும் பொழுது, ஒரு லைட் இருந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம மைண்ட்ல வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஒரு சில செல்ஸ் எல்லாம் வந்து அது ஆக்டிவேட்டடாவே இருக்கும். அந்த அவேர்னஸ் ஸ்டேட்ல இருந்து அது வந்து அந்த அந்த ஹார்மோன்ஸை சுரக்க விடாம தடுக்கும். அதனால இருட்டு அறையில படுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 watts பல்பு கூட நம்ம வந்து போட்டுக்க கூடாது. பக்கத்துல வேணா டார்ச் வச்சுக்கலாம். நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம டார்ச் வச்சுட்டு அந்த டார்ச் ஆன் பண்ணி வேணா நம்ம பார்த்துக்கிறதுக்கோ, டைம் பார்க்கறதுக்கோ, இல்லை எழுந்து நம்ம ரெஸ்ட் ரூம் எங்கேயா போறதா இருந்தா அதுக்காக. அடுத்து வந்து இது இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் நம்ம தூங்குற அறையில வைக்கக்கூடாது. அது டிவியா இருந்தாலும், மொபைல் ஃபோனா இருந்தாலும், கம்ப்யூட்டரா இருந்தாலும் எதுவுமே அந்த ரூம்ல வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யாராவது ஏசி பயன்படுத்துறோம் அப்படின்னாலும், ஃபேன் பயன்படுத்துறோம் அப்படின்னாலும், ஆம், இப்ப வந்து வெயில் காலம் வரப்போகுது. அப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பா ஏசியோ, ஃபேனோ பயன்படுத்துவாங்க. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆம், சிட்டி சைட்லலாம் இருந்தா நம்ம வெளி காற்று வந்து உள்ள வராதபடி நம்ம மோஸ்ட்லி செய்வோம். அப்படியே சர்க்குலேஷன்ல இருந்தாலும், இந்த ஒரு பக்கெட் தண்ணி நம்ம நம்ம தூங்குற அறையில வந்து ஒரு பக்கெட் தண்ணி வந்து வாட்டர் எடுத்து நம்ம ரூம்ல வச்சுட்டு ஃபேனோ, ஏசியோ ஆன்ல இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா, என்ன ஆயிடும்னா, இந்த வாட்டர் இம்பேலன்ஸ், மாய்ஸ்சர் இம்பேலன்ஸ் நமக்கு தூக்கத்துல நடக்கும். நெறைய நேரங்கள்ல நம்ம வாய தொறந்து தூங்குவோம். அப்ப ஃபுல்லா அந்த ஃபுட் பைப்பு ஃபுல்லா வந்து ட்ரை ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மாய்ஸ்சர் கன்டென்ட் வந்து அந்த ரூம்ல வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது இம்பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கு ஃப்ரெஷ்னஸே இல்லாத மாதிரி இருக்கும். தூங்கி எழுந்தா அது போல இருக்கும். ட்ரையா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாய்ஸ்சர் லெவல வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, நம்ம தூங்குற அறையில எங்கேயாவது ஒரு மூலையில வந்து பக்கெட்ல தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு காத்து வந்து அந்த சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாய்ஸ்சர் லெவல் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும் அந்த ரூம்ல அப்படின்றத சொல்றாரு. ஸோ இது எனக்கும் புதுமையான விஷயமா தான் இருந்தது. ஸோ இது நம்ம இன்னைக்குல இருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் எது எது முடியுதோ இன்னைக்குல இருந்தே நம்ம வந்து அதை நினைவுல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில பெருமளவுல ஒரு நன்மையை நோக்கி, மாற்றத்தை நோக்கி நமக்கு வந்து கொண்டு செல்லும். அடுத்தது வந்து நம்ம எங்கேயாவது பயணம் செல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து பஸ்ல எங்கேயா நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னும் பொழுது கூட நம்ம வந்து பேசஞ்சர் நம்ம கூட பயணிக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க யாரு என்ன ஏதுன்னு கூட நம்ம கவனிக்கிறது இல்ல. எப்படிப்பட்டவங்களும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டுக்கு செல்ஃபோன்லயே மூழ்கி இருப்போம். அந்த மாதிரி இல்லாம நம்ம பேசஞ்சர்ஸ் எங்கேயா டிராவல் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல கூட நம்ம இத பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம சக பயணிகள் கிட்ட வந்து நம்ம ஏதாவது பேசணும். அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய எது நமக்கு நாலேட்ஜ் தெரியுதோ, அந்த நாலேட்ஜ வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நாலேட்ஜ வந்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க கதையோ, நம்ம கதையோ, ஊர் கதையோ பேசாம, நன்மையான நாலேட்ஜ் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம அ கான்வர்சேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு ஆ பயன்படுத்தணும். அந்த நேரத்த வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கணும். அதேபோல
சர்வே ஜனோ சுகினோ பவந்து அப்படின்னும் பொழுது எல்லா உயிரினங்களும் நம்ம வந்து நன்மையுடன் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம சக பயணிகள் கூட தான் அதோடய சேர்றாங்க, சமூகம் கூட. அதே போல சமூகத்துக்கு உதவி செய்யறது அது நம்மளுடைய கடமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம மத்தவங்களுக்கு என்னென்ன நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்மளுடைய பணம் இருந்தா பணம் கொடுக்கறது, நேரத்தை கொடுக்கறது, நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாகவோ, நம்மளுடைய ஞானத்தின் மூலமாகவோ, தியானத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும், எப்படி ஒரு வகையில அட்லீஸ்ட் மினிமம் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம டைம்ல வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட சமூகத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பயன்படுத்தணும். அவங்களுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி வந்தா நம்மளுக்கும் அது வந்து தொற்றிக்கொள்ளும். நமக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த விஷயங்கள். ஸோ இத பத்தி நீங்க வந்து யோசிங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அத வந்து நாளைக்கு வர செஷன்ல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் டீப்பா. ஸோ இப்போதைக்கு இந்த செஷனை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்.